அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பக்கமாக வாழ்விலே எப்போதும் இருந்தாலும் கூட முருங்கைகளை பார்க்கின்ற மனிதர்களை முருங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் ஒரு பணியாய் இருப்பதையும் கெடுப்பதுமே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை
ஆடுகின்ற உலகத்தில் எல்லாம் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்ற அன்பின் உலகமே இந்த உலகம் என்றாலும் கூட இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது கைதட்டி அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே அழகான அற்புதமான இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது அழகான இந்த பூஞ்சோலை பூத்து குலுங்கும் பூமலர்கள் புன்னகை மலர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் அனைவரையும் இவ்விடத்திலே எனது பணி சிறக்க வணங்கி இவ்விடத்தை பார்த்தாலும் கூட பூ மாலையில் பூத்து குலுங்கும் இந்த பூஞ்சோலையை பார்க்கின்ற பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்தை பார்த்தாலும் கூட இந்த அழகான நிலத்திலே குறிஞ்சி வனத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றதே. இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்று சத்தத்தின் மொழியின் ஓசையை கேட்கின்ற பொழுது சத்தம் அடடா என்ன அழகான கானம், இனிதான கானம். இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து சிலையாக நிற்கிறது. சிலையாக நின்று அபிநயம் ஆடுகின்றது. அப்படி அபிநயம் பாடுகின்ற இப்பாடலை பாராட்டி வெண்ணால்குடி அன்பு அண்ணார் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்து அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றிகிறத வணக்கம். அப்படி இருக்கின்ற பொழுது அபிநய சுந்தரியாக விளங்குகின்றார், அபிநயம் காடுகின்றார், அபிநயம் மீட்டுகின்றார். இப்படி மீட்டுகின்ற அவளின் விழிகளின் அளவிலே அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலில் ஊதுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலில் ஊதுகிறாள். விழிகளில் கடிதம்
சாமானியன் ராமதாஸ் இந்திராணி. உங்களுக்கு 100. பெண்ணாவல்குடி நம்ம இந்த ஊர் பெண்ணாவல்பட்டி ராமதாஸ் இந்திராணி சாமானியன் அவர்கள் எமக்கு 100 ரூபாயும் இசைக்குழுவை பாராட்டி இந்த இசைக்குழுவர் அனைவருக்கும் 4 ரூபாயும் 400 ரூபாயும் கொடுத்து அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவருக்கும் அவரது குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இசைக்குழுவை பாராட்டி பெண்ணாவல்குடி சேர்ந்த உண்மைன்னு சொல்றேன். இந்த உழைப்பு ஊதியம் உங்களால்தான் மிகவும் சிறப்பாக எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய உள்ளவர்களுக்கு நன்றி. வணக்கம். இதுக்கெல்லாம் காரணம் நாடக அமைப்பாளர் ரொம்ப முக்கியம். நாடக அமைப்பாளர் ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் ஒளிபெருக்கி வீடியோ கவரேஜ் இருக்கிற மாயகுள்ள மாதவன் தம்பி அவர்கள் வேற வீடியோக்காரங்கன்னா தூங்கி இருப்பாங்க. இவர் எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஆக்டிவேஷன் பண்ணிட்டே இருக்காரு. சூப்பர். ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும் ராமதாஸ் இந்திராணி வெள்ளாளகுடி வெண்ணாவல்குடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்பளிப்பளித்து சில பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒளிப்பதிவு இந்த உலகத்தையே அனைத்து உலகங்களுக்கும் எடுத்து காட்டக்கூடிய அன்பனார் அவர்களுக்கும் அன்பளிப்பு செலுத்தும். அதே போல எங்களுக்கு ஒளிபெருக்கி மிகவும் சிறப்பு. அவளை சொல்லாம நாங்க இல்ல அண்ணே சாப்பிடுறதுக்கு என்ன உணவு வேணும் அப்படின்னா உணவு இருந்தால் மட்டும் இல்ல மிகவும் சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்த KPS ஒளிபெருக்கி சார்பாக எங்களை இசைக்குழு சார்பாக அண்ணே மனமா நன்றி. வாழ்க வளர்க நல்லா இருப்பீங்க. மிகவும் சிறப்பு மைசூட்டுக்கார இன்னமும் நீங்கள் மிகவும் நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். சாமானியன் ராமதாஸ் இந்திராணி வெண்ணாவல்குடி இவர்களை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் ஒளிபெருக்கி அறிவிப்பாளர்களுக்கும் அன்பளிப்பளிப்பு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படத்திலே ஒரு பக்கமாக பார்க்கிறானே ஒரு கண்ணை மட்டும் சாய்க்கிறானே இவள் பார்க்கக்கூடிய இந்த அழகை ஒரு பக்கம் பார்க்கிறான் ஒரு கண்ணை சாய்க்கிறான் அவன் உதட்டு கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா ராஜபாத்துக்கு வேணும். அவரு பெட்டிக்காரு என்ன பண்றாரு அதை எடுத்து சீரியல் சூப்பரா ஒரு பக்கம் பார்க்கிறான் ஒரு கண்ணை சாய்க்கிறான் அவன் உதட்டு கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா வாழ்
உண்மை எல்லாம் விளங்குது. ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணு காக்கிறா அவ வந்து கடிச்சுக்கிட்டு நிடுவா. சிரிக்கிறா 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 அழகாக புன்னகைக்கிறார். மணி அஞ்சராட்சி பைத்தடி கைதட்டி அன்பு பெரியவராக நன்றி நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்து அங்கம் எங்கும் உலாவும் மாணவனை காலம் ஏ மாப்பிள்ள என்னைக்கு சங்கு நினைப்பான். யாரையா நீர் யாரையா நீர் வர காரணம் என்ன? நீர் வர காரணம் உனக்கு சூடு கூட குடிச்சிருக்கும். என்ன செய்யணும்? சுண்ணா கொடுத்து அது அப்புங்க இது நீர் இருந்ததுன்னா தனியும் எங்க கண்ணுல எண்ணெய் அப்பனம்னா தனியும் எதுல கண்ணுல தொப்புள்ள விளக்க வச்சாலும் சரியாகும். உங்களை சூடு குடிச்சிருக்கோம். உங்களுக்கு இல்ல உங்களுக்கு நாக்குல சூடு நினைக்கிறேன். இல்லையா உங்களுக்கு கீழே சூடா வடிய வடிய பாடுறீங்களா? அதை கேட்கிறேன். பாருங்களேன் நீரின்றி அமையாத உலகு இந்த இடத்துல நீங்க வர காரணம் என்ன? நான் வர காரணம் ஏன் பொறுப்பு. என்ன வழிமறிக்க காரணம் என்ன? வழிமறிக்க காரணம் இங்க வழி தவறி வந்திருக்கீங்க. நல்ல பத்தி சொல்ல வழியிட நான் வந்திருக்கேன். பாருயா வழி தவறி வரல வழி சரியாத்தான் வந்திருக்கேன். உள்ள போனது யாரு சொன்னா? எனக்கு சொந்தமானது. சொந்தமானது என்னது? அழகான மான்குட்டி. மான்குட்டி இங்க இருக்கு. யாரு சொன்னது? துரத்தி வந்தது நாடு. நான் காவ காக்குறது நாடு. துரத்தி வந்தது நாடு. எந்த மீறி கட்டறிமே உள்ள வாது நீர் இருந்தது. நீ மாடு ஓச்சுனா உள்ள போயிருக்கின்றல. உள்ள போக கூடாது. உள்ள போனது பார்த்தா பெரிய இடத்து உள்ள மாதிரி இருக்கீங்க. சொன்னா கேளுங்க. உங்களுக்கு இந்த காட்டை பத்தி தெரியாது. உங்களையும் பார்த்தா இந்த இடத்துல ஒரு சிறப்புக்குரிய நபரா இருக்கீங்க. அதனால வழியை விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வழியை விடுறதா ஒண்ணும் கிடையாது. இல்லாத திருப்பி நீங்க ஏமாத்திர கூடாது ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன். இருக்கிறதுனாலதான் வந்திருக்கீங்க. இல்லங்க ஏங்க உள்ள போயிருக்கியா? போச்சா? உள்ள போச்சு. கண்ணார பாத்தீங்களா? துரத்தி வந்து நான் தானே. ரெண்டா போச்சு. அழகான மான்குட்டி. மாடு போச்சு. ஆமா. அப்ப நீங்க மானை தேடி வந்திருக்கீங்க. ஆமா. அப்போ நீங்க என்கிட்ட மானம் கேட்டு வந்திருக்கீங்க. மான்குட்டியை கேட்டு வந்திருக்கேன். மாடு வேணுமா? மான்குட்டி வேணும். உங்களுக்கு எதுக்கு அது? அதை கூட்டு போய் கொண்டு போய் பக்கத்துல வச்சு பாப்பீங்க. பார்த்து ரசிச்சு வெக்கத்துல சிரிச்சு அந்த மானுக்கு விவரம் தெரிஞ்சதெல்லாம் கொடுக்கணுமா? மானை பக்கத்துல வச்சு பாப்பீங்களா? ஆமா. சரி மானை பக்கத்துல போய் நிக்கிறப்ப மானுக்கு கோபம் வந்து உங்களை வெதர்ல உதஞ்சு குடிச்சு பிடிக்கிறபடி சரியா இருந்தானே எங்கடைய உதயிறது. அப்படியா? நான் பிடிக்கிற புடியிலே உடுப்பு புடி இருக்கு. ஆமா கொட்டாச்சி புடி இருக்கு. நீங்க குரங்கு புடி இருக்கு. நீங்க எப்படி பிடிப்பீங்க? இந்த மூணுமே கிடையாது. நான் பிடிக்கிற புடி அதை காட்டில ஒரு சிறப்பான புடி. இன்னொரு தடவை பிடிக்க மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம் வருங்க. அப்போ மாடு வேணும். ஆமா. ஆம்பளை மானை துரத்து வந்தீங்களா? பொம்பளை மானை துரத்து வந்தீங்களா? பெண்மான் பெட்டை மான். உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா? இல்ல ஏதாவது இருக்கான்ற என்ன எது இருக்காதுன்னா ஆண் மானுக்கு கொம்பெல்லாம் கிளகலையா விட்டு பார்க்க கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கு. சரி பெண்மானுக்கு கொம்பே இருக்காது. அந்த மானு உமக்கிறதுக்கு இங்க பாருங்களேன். பெண்மானுக்கு கொம்புகள் அப்பது சிரித்து இருக்கான். ஆமா நீங்க சொல்றது மாதிரி ஆண்மானுக்கு கிளைகளா பிரிஞ்சிருக்கான். ஆனா இந்த மானை கூட்டிட்டு போய் வச்சு பார்த்தேன்னு வச்சுங்களேன். இந்த மானு நினைக்கும் இந்த பிடிக்காக தலைய காத்திருக்கேன். ஏன் கேட்டா பார்த்த உடனே இந்த மானை வந்து பெண்மானை பிடிக்கிறதுக்காக ஏன் வந்திருக்கேன்? பெண்மானே வேணுமா? சரி பார்த்தா பாவமா தெரியுது. எங்க கிட்ட ஏற்கனவே வலையில சிக்கின ஒரு நொண்டி மான் ஒண்ணு இருக்கு. பிடிச்சு போற நொண்டி மான் உடம்பா நீயே வச்சுக்கியா? நொண்டி மான் பிடிக்க வந்திருக்கேன். இந்த மானு கட்டளை பெட்டை மான். கட்டளை பட்டபடி நீ விரட்டில பிடிச்சிருக்கணும். என் கிட்ட கட்டிட்டு நிக்கிறீங்க. நீ வழிய மட்டும் விடிய நான் எங்க இருப்பியா சும்மா ஒப்பை விட்டுதான் உள்ள லோகம் ஒரே போறேன். ஓமாட்டு கொண்டு சௌரியமா? சரி முடிச்சுக்கிட்டு போட்டு புடம்பு தரிச்சு போயிரு. உங்களால சௌரியமா மாறிங்களா? யாருன்னு இதெல்லாம் வந்து இரு மானை கூட நீரு ஓமாட்டுக்கு உள்ள வர உள்ள பொம்பளால இருக்கா தெரியுமா? அப்படியா? கொஞ்சமாவது இது இருக்கா? உங்களுக்கு இருக்காயா? என்னையா உங்களுக்கு இருக்கா? நான் இந்த குடும்பஸ்தையா? எங்க குடும்பம் தான் உள்ள இருக்கு. அப்படியா? நீர் வாட்டுக்கு உள்ள ஓடினா அவங்க கள்ளக்குடி மண்டை உடச்சு போடுவாங்க. பாருங்களேன் எனக்கு சொந்தமானதை பிடிக்க போகும்போது இடையில வந்து உங்களுக்கு கதை இங்க பாருங்க வெள்ளிமலைக்கு சொந்தக்காரனையா? உங்களுக்கு மோசம் பிடிக்க தெரியுமா? மோயில போய் எப்படி பிடிக்கும் தெரியுமா? கதவாளி பிடிக்க தெரியுமா? மோயில எப்படி பிடிக்கணும்? எப்படி பிடிக்கணும்? எதை பிடிச்சு தூக்கணும்? காதை தூக்கணும். காதை பிடிக்கணும். கதவாளி எதை வச்சு பிடிக்கணும் தெரியுமா? எதை வச்சு பிடிக்கணும்? தண்ணி ஓட்டு பிடிக்கணும். நரி எப்படி பிடிக்கணும் தெரியுமா? அதையும் குடி பிடிச்சா பிடிக்கணும். நிறைய பேர் நரி மாதிரி குடி பிடிப்பாங்க. அது நமக்கு தேவை கிடையாது. இப்போ வெள்ளிமலை வேட்டைக்காரரு வெள்ளிமலை ஓட்டக்காரரு வேட்டைக்காரரு வேள்விமலைக்கு மானத்தடி வந்திருக்கிறாரு. பார்த்தா பாவமா இருக்கீங்க. எங்க வேடுகிடத்தை சார்ந்தவன்ற ஒரே ஒரு காரணத்துல சொல்றேன். சரி மானு கிடையாது. ஏன்னா நாங்க போய் சொல்ல மாட்டோம். நான் யார் தெரியுமா? நம்பிராசன் ஈன்றெடுத்து அருந்தவ புதல்வன். ஏய் நம்பி நான் போய் சொல்ல மாட்டோம். என் நங்கை மோகினி. ஆமா அது யார் தெரியுமாயா? யாரு? நம்பிராஜன் எங்க மாமாயா? நங்கை மோகினி எங்க அத்தை.
நம்பிராசி உனக்கு மாமாயா நங்க மோகடி அத்தை அப்ப நீங்க என் சகலையா? சகலை எப்படி ஆகுனா இது எங்க ஊர்ல எல்லாம் உறவு அப்படித்தான் வச்சிருக்கோம். எப்படி வச்சிருப்பாங்க? எங்க ஊர்ல எல்லாம் அதிசயமாவே நடக்கும். என்ன அதிசயம்? எங்க அம்மாவை போய் எங்க அப்பா கட்டிக்கிட்டாரு. உங்க அம்மாவை? எங்க மதுரையை போய் அண்ணன் கட்டிக்கிட்டான். சரி. இவ்வளவு கொடுமைய எங்க அத்தைய போய் எங்க மாமா கல்யாணம் முடிச்சுட்டாரு. இதை விட ஆச்சரியம் என்னன்னா நானே என் முண்டாட்டியை தான் கட்டிருக்கேன். அப்ப முண்டாட்டி நீ கட்டாம அதான் சொல்ல வரேன். முண்டாட்டி எங்க அத்தை மகனா அப்படிங்க மச்சுனன். மச்சன்றதுனால சாமி மேல சத்தியமா சொல்றேன், மானும் இல்ல மயிரும் இல்ல உயிரை நான் தேடி வந்தது மானை இல்ல மாப்பிள்ள. என்ன மானன்ற மங்கை உன் தங்கச்சி மாப்பிள்ள. எங்காச்சும் வள்ளியில அதத்தான் மாப்பிள்ள. எதுக்கு சின்ன வயசுல சொன்னீங்களா? என்ன சொன்னேன்? கள்ள மிட்டாய் கொடுத்தல சாப்பிட்டீங்களா? ஆமா. சாப்பிடும் போது சொன்னீங்களா? மறந்துட்டீங்களா? என்ன சொன்னீங்க? என் தங்கச்சி உங்களுக்கு தானே. ஓ சின்ன பிள்ளை சொன்னதை இப்ப எச்சி பத்தி எடுத்து வந்திருக்கேன். அன்னைக்கு சாப்பிட்டீங்களா? நின்று முன்னு முட்டுக்கு இருக்கும் போல. யோ சின்ன பிள்ளை ஒரு கள்ள முட்டாக்கி விளையாட்டு தனமா சொல்றது. சரி. இதெல்லாம் ஒரு பொறுப்படுத்துட்டு நீ நின்று திட்டு வருவீர. சரி விடுங்க விடுங்க. மச்சானை போயிட்டீங்க. உங்களுக்கு ஆனா ஒரு சத்தியம் பண்ணுங்க. என் தங்கச்சியை நீங்க சின்ன பிள்ளை பார்த்தது இப்ப கூட்டாளி உங்களால கண்டுபிடிக்கிற திறமை இருக்கா? கண்டுபிடிச்சு மட்டும் சரியா சொன்னீங்கன்னா பொண்ணு உங்களுக்கு நான் ஓர மணிக்கிறேன். தெரியுமா? யூடியூப்ல போட்டீங்கன்னா ராதாசிலின்னா நான் சொன்னா கேள்வி. ஐயா அவளை மாரி ஆடுறதுக்கு ஆள் இல்ல. அங்க வந்து நிக்கிறாங்க. ஐயா ஓகே மக்கள் குறிப்பிட்ட ஒண்ணுதானே வந்து ஆடிச்ச இந்த மங்கை வந்து தங்கை தங்கை ஆமா அடே இப்படியே நடிச்சு இப்படியே ஊரை கிடைக்கிற பேரு தங்க விடிய காலம் இந்த தரிசனமா அவளை அவளுக்கு பாருங்க. What
இல்ல சொல்லு அவன சொல்ல என்னென்ன நடந்துட்டு இருக்காங்க? நான் சொன்னல மானம் கட்டுறது. கொஞ்ச நாளா ரவி என்ன ஒரு மாதிரி இருக்காங்க. ஆமா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்ன காரணம்? இப்பதான் உறுதி ஆயிருச்சு. அண்ணே எதுக்காக வந்தாரு? இவர் நம் வேடுவர் இடத்தை சார்ந்தவர் தாங்க. சரிண்ணே. நம்ம இடத்திற்குள் மான் வந்ததாகவும் அது உள்நுழைந்ததாகவும் பிடித்து தரும்படி என்னிடம் கேட்டார். நீ பாத்தியா? நான் மான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ பாத்தியா? பார்க்கலதான். தங்கச்சி அவர் கூறினார், இடத்திற்கு தலைவிடம் ஒரு வார்த்தை கேட்டு விட்டு செல்கிறேன் என்று நிற்கிறார். அதான் நீதான் பாக்கலல்ல. இருந்தாலும் இடத்துக்கு தலைவி பொறுப்பாளர் நீ அல்லவா? நான் பதில் சொல்றேன். நீ ஒரு வார்த்தை சொன்னா அவர் கேட்கலாம் என்ற வாய்ப்பு இருக்கு. சரிண்ணே, நீ சொல்லிட்டு கிளம்பு, நான் அவரை பார்த்தேன். வேடுவரே, இதான் என் அன்பு தங்கை மான் வந்ததா இல்லைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்க போயிட்டு வர்றோம். போயிட்டு வருவாங்க. அண்ணே அண்ணே அண்ணன் அண்ணன் வரைக்கும் 2 ஜோடி சொல்லிடுவாப்பா ஊருக்கு. அத்தனைக்கும் நாடகத்தை வாக்க அன்பு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் அன்பும் உங்கள் ஆதரவுகளுக்கு எப்போ இருக்கும் நாங்க சென்று வைக்கிறோம். போயிட்டு வர மாட்டா? எங்கள் அடுத்த வருஷம் நீங்க எல்லாத்தையும் எங்களையும் போடணும். நான் தங்கராஜா போடுவேன். எதுலக்கா? என் கொண்டாட்டி வீட்டுல கழுத்துல போடட்டும். எதுலக்கா? இதுல வாங்க வாங்க பாப்போம். ஏய் என் தகை ஒழுக்கம் பண்ணவன நீ ஒரு அண்ணே அது ஒரு